வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதில் ஸ்டார்டிங் சேலரி 70,000லேருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் சேலரி பேக்கேஜில் உள்ள ஒரு ஃபார்மா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான போஸ்டிங், ஜாப் லொக்கேஷன் எங்கே, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், அடுத்து அந்த ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷனுடைய ஜெனரல் டெஸ்கிரிப்ஷன், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, எம்டெக், எம்எஸ்சி டு ஜாயின் NARFBR ஆஸ் கன்சல்டன்ட். ஸோ கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு NARFBRல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ NARFBR அதை பற்றி, அதுனா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன, அதெல்லாம் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேலரி வந்து ஆஸ் யூஸ்வல் இல்லை, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி 70 to 1 lakh வரைக்கும் சேலரி கிடைக்கும். 70,000லேருந்து 1 lakh வரைக்கும். ICMR நேஷ்னல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச், அதான் ICMR NARFBR. ஸோ NARFBRனா என்னென்னா, நேஷ்னல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச். இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபங்க்ஷனிங் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச். ஸோ ICMR கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். MOHFW goal is the process of good laboratory practice, GLP accreditation for its laboratories. This institute intends to engage a full-time consultant purely on contractual terms to undertake various administrative works involved in GLP certification, initially for a period of 1 year. ஸோ இனிஷியலாக ஒரு 1 year டைம் டியூரேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. தி குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் பிலோ. போஸ்ட் வந்து என்னென்னா கன்சல்டன்ட், டெக்னிக்கல், நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்டு. நம்பர் ஆஃப் பொசிஷன் 1, பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year initially, extendable as per the requirement and preference. Essential qualification, professionals having MSc or MVSc or MPharm or MTech or MBA qualification with research and development experience and published papers on preclinical animal trials under GLP, or retired government employees with grade pay of ₹4,600, level 7 of 7 GPC pay matrix and above, and having at least 20 years experience in the GLP certified preclinical trials. ஸோ நார்மலாக இதில் மேலே மென்ஷன் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டியில் இருந்தாலோ, அப்படி இல்லை ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பே ஸ்கேல் லெவல் 7 ஆஃப் 7 GPC பே மேட்ரிக்ஸில் சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 10 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரீக்ளினிக்கல் ட்ரையல்ஸ் இன் GLP சர்டிஃபைடு லேப் ஆர் ப்ரீக்ளினிக்கல் GLP சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரீக்ளினிக்கல் ட்ரையல்ஸில் வந்து 10 years ஒர்க் பண்ணியிருக்கணும். மஸ்ட் பி அவேர் ஆஃப் OECD பிரின்சிபல்ஸ் ஆஃப் GLP அண்ட் OECD டெஸ்ட் கைட்லைன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி குவாலிஃபிகேஷனில் படிக்கும்போது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அனிமல் ஹேண்ட்லிங், OECD கைட்லைன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்து சொல்லணும்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் GLP certification of ICMR NARFBR and relevant documents in compliance with the OECD or NGCMA guidelines. Liaisoning with GLP certification authorities on behalf of ICMR NARFBR. Preparation of responses to the queries, observational or complaints if any raised by the GLP authorities. இதெல்லாம் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னா GLP சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ்.
ஸோ உங்களுக்கு வந்து OECD கைட்லைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் NGCMA கைட்லைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ் டு த கொயரிஸ், அதாவது கொயரிஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த கொயரிஸ் வந்து யார் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொயரிஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் அப்சர்வேஷன் ரைஸ் பண்ணுறவங்க வந்து GLP அத்தாரிட்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எழுதுறதுக்கு சஃபிஷியண்டான நாலேஜ் இருக்கணும். அதர் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு GLP சர்டிஃபிகேஷன் ஆஸ் அசைன்டு பை டைரக்டர் ICMR NER FBR ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ அந்த டைரக்டர் அசைன் பண்ணக்கூடிய டியூட்டிஸ்லாம் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 64 இயர்ஸ். ரெமுனரேஷன் ₹70,000 to ₹1 lakh per month. கன்சாலிடேட்டட் commensurate with the qualification and experience. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து அந்த சேலரி வேரி ஆகலாம். அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எடுத்துக்காங்கன்னா, தி கன்சல்டன்ட் ஷால் நாட் பி என்டைட்டில்டு டு எனி அதர் honorarium or allowances such as dearness allowance, residential telephone transport facility, residential accommodation, personal staff, CGHS and medical reimbursement or any other allowances on par with regular employees of ICMR. ஸோ இவங்களுக்கு சேலரியே மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் தரதுனால மற்ற அலவன்சஸ் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கன்சல்டன்ட்ஸ் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் 10 days leave at Part 2 8CL and 2RH in a year on pro rata basis, and he shall not draw any remuneration in case of his or her absence from work beyond 10 days in a year to be calculated on pro rata basis. அதாவது மேக்ஸிமம் 10 days லீவ் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. 8CL and 2RH. Unavailed leave during the period of engagement will not be carried forward in case of renewal. ஸோ அன்அவைலபிளாக, அதாவது அவங்க ஒர்க் டைமில் வந்து அன்அவைல்டு லீவ் எதுவும் எடுக்க முடியாது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நோ TADA ஷால் பி அட்மிசிபிள் ஃபார் ஜாயினிங் தி அசைன்மெண்ட் ஆர் ஆன் இட்ஸ் கம்ப்ளீஷன். However, the consultant shall be allowed TADA for their travel inside the country. ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து TADA வந்து அலோவ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, இன்சைடு த கண்ட்ரி, நமக்கு அந்த கண்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன் கனெக்ஷன் வித் த அஃபிஷியல் ஒர்க் ஆஸ் பர் ஹிஸ் ஆர் ஹர் என்டைட்டில்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ அவங்க வந்து இன்கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட என்டைட்டில்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அஃபிஷியல் ஒர்க்குக்காக வேண்டி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து TADA கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸ்டர்னல் ப்ரொஃபஷனல்ஸ், கிளாஸ் ஆர் மோட் ஆஃப் ஜேர்னி வுட் பி பை எக்கனாமி கிளாஸ் ஒன்லி ஆஸ் பர் ரூல்ஸ். இப்போ நார்மல் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அது ரிட்டையர்டு பர்சன்ஸ் இல்லாமல் மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் மற்ற எக்ஸ்டர்னல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் படி எவ்வளோ TADA இருக்குமோ அது கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் வில் பி ப்ரொவைடட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃபார் லோக்கல் ஆஃபீஷியல் டியூட்டி. இப்போ அவங்களுடைய லோக்கல் அஃபிஷியல் டியூட்டிக்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து, ரெம்யூனரேஷன் இன் கேஸ் ஆஃப் ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வில் பி டீல்ட் ஆஸ் பர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் OM F number 3025/2020 dated 9/12/2020. அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இப்போ வந்து ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி வந்து அந்த ரெமுனரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம் ஷால் பி ஃபாலோடு. சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறுது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான ரெமுனரேஷன் கிடைக்கும். The place of work of the consultant is at ICMR, National Animal Resource Facility for Biomedical Research, Genome Valley, Samirpet Mandal, Metcall, Malkagiri district, and he shall be ready for domestic travel on அஃபிஷியல் ஒர்க் ஆஸ் அண்ட் வென் ரெக்யர்டு. ஸோ இவங்களுடைய ஒர்க் நேச்சர் வந்து ICMR NER FBR இன்ஸ்டியூஷன் தான். ஓகேவா?
இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸில் ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸிமம் லோக்கல் பிளேஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கன்சல்டன்ட் இஸ் ஆஃப் டெம்பரரி இன் நேச்சர் அண்ட் கேன் பி டெர்மினேட்டட் பை கிவிங் நாட் லெஸ் தென் 1 month's notice on either side at any time without assigning any reason. ஸோ டெம்பரரி போஸ்டிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வித்தின் 1 yearக்குள்ளே டெர்மினேட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஜாப் நேச்சரை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். The consultant shall be completely accountable for any advice or service rendered by him or her during his or her engagement in the institute in view of the norms of ethical business and professionalism. அந்த கன்சல்டன்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய சர்வீஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய அந்த டியூட்டி டைமில் அந்த இன்ஸ்டியூஷனோட நார்ம்ஸ் படி அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசமாக அவங்கள ட்ரீட் பண்ணப்படலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்ஸுக்கு வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி அந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இந்த இன்ஸ்டியூஷன் கைட்லைன்ஸ் படி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. This is a full-time position at ICMR NER FBR Hyderabad. Working hours shall normally be from 9:30 AM to 6 PM during working days. ஸோ ஒர்க்கிங் டேஸில் வந்து டைம் டியூரேஷன் வந்து 9:30 to 6 PM வரைக்கும் இருக்கும். However, in experience of work, he or she may be required to work beyond office hours and on Saturday or Sunday or gazetted holidays at no extra payment. ஸோ இந்த அஃபிஷியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் போக சம்டைம்ஸ் ஒரு வேளை சாட்டர்டே சண்டே இல்லை கெஸ்டட் ஹாலிடேஸில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேலரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ஸ் த பொசிஷன் இஸ் பியூர்லி ஆன் டெம்பரரி ஆர் கான்ட்ராக்சுவல் பேசிஸ், நோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு, லீவ் ட்ராவல் கன்செஷன், மெடிக்கல் எக்ஸெட்ரா வில் பி அவைலபிள் டு த அப்பாயிண்ட்டி. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு வந்து மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. பிஎஃப், லீவ் ட்ராவல் கன்செஷன், மெடிக்கல் எதுவுமே அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு சைன் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்சுவல் என்கேஜ்மெண்ட் வித் ஐசிஎம்ஆர் NER FBR ஹைதராபாத். ஸோ நம்ம பாண்டில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். த பொசிஷன் இஸ் டு பி ஃபில்ட் அப் பியூர்லி டெம்பரரி அண்ட் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அண்ட் the candidate will have no right to claim for any type of permanent employment under ICMR NER FBR or continuation of his or her services in any other project of the institute. ஸோ இவங்க வந்து இந்த ஜாபை வந்து மேக்ஸிமம் 1 yearக்கு மேலே பெர்மனன்ட் பண்ண முடியாது. அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. Interested applicants may submit his or her application in the prescribed format along with self-attested photocopies of the credentials, professionals or academic, through email addressed to an nerfbr@icmr.government.in on or before 19th September 2024 till 5:30 PM. ஓகே, ஸோ 5:30க்கு முன்னாடி இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்ம இமெயில் ஐடி வந்து வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் should be submitted complete in all respects. The credentials attached may list out the educational qualifications of the applicants, their areas of experience and any prior work experience and must be self-attested. ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தான் நம்மளோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், நம்மளுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொடுக்கணும். Submission of incorrect or false information shall disqualify the candidature at any stage. ஸோ இதுவும் ஆஸ் யூஸ்வல் தான். நம்ம வந்து தவறான தகவல்கள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். Reference from past employees may be included but are not mandatory. Age limit and experience will be considered as on last date of receipt of application. ஸோ இதுக்கு முன்னே ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் உடைய ரெஃபரன்ஸ் இருந்தால் அது வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ரிசிப்டோடைய லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஏஜ் லிமிட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் கால்குலேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தி அப்ளிகேஷன் மஸ்ட் இன்க்ளூட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் ரெசிடென்சியல் அட்ரஸ், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ
அப்ளிகேஷன் ஃபார்மில் கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்ஸுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் இருக்கணும், இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். எதுக்குன்னா கம்யூனிகேஷனுக்காக வேண்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. This institute will review the applications and will shortlist the suitable candidates. The shortlisted candidates will be called for an interview. Mode of interview shall be intimated. The date, time and venue of the interview will be conveyed through email only. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷனை வந்து அந்த இன்ஸ்டியூட் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அனுப்புவாங்க இமெயிலில். அடுத்து அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய இன்டர்வியூக்காக வந்துட்டு அவங்களை கூப்பிடுவாங்க. அது வந்து ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடாங்கிறத வந்து நமக்கு இமெயில் மூலமாக மட்டும் தெரியப்படுத்துவாங்க, வெப்சைட்டில் இருக்காது. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு மேக் தேர் ஓன் அரேஞ்ச்மெண்ட் டு ரீச் த பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ ஆர் இன் கேஸ் ஆஃப் விர்ச்சுவல் இன்டர்வியூ த அப்ளிகண்ட் ஹேஸ் டு பி ரெடி த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா கம்யூனிகேஷன். சப்போஸ் ஆன்லைனில் இன்டர்வியூ இருந்தால் நம்ம தான் எலக்ட்ரானிக் மீடியா கம்யூனிகேஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆஃப்லைனில் டேரெக்டாக வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த பிளேஸ் ரீச் ஆகிறதுக்குரிய ஏற்பாடுகள் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கும். நோ டிஏடிஏ வில் பி பேயபிள் பை த இன்ஸ்டியூட் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ இன் கேஸ் ஆஃப் இன்டர்வியூ இன் பர்சன். சப்போஸ் இன்டர்வியூ வந்து நேரில் நடந்தால் நமக்கு வந்து டிஏடி எதுவும் கிடைக்காது. The final selection will be based on their performance at the time of interview and decision of the competent authority. The director, ICMR, NERP, FBR shall be final. The last date for receiving application through email is 19th September 2024 till 5:30 PM. அதாவது இன்டர்வியூவில் அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அவங்களுடைய செலெக்ஷன் இருக்கும். ஸோ டிசிஷன் எடுக்கிறது யாருன்னா டேரக்டர், ICMR, NER, FBR தான் எடுப்பாங்க. அதுதான் ஃபைனல் டிசிஷன். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 19th September 2024 evening 5:30 PM. Okay. Applications received after the closing date and time or without the prescribed documents or otherwise found incomplete or not in the prescribed pro forma are liable to be rejected and no correspondence shall be entertained in this regard. So இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட் 19th செப்டம்பருக்கு மேலே வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்பர் ஃபார்மட் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனி அடென்டம் ஆர் கரிஜென்டம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அபவ் வேக்கன்சி நோட்டீஸ் ஷால் பி இஷ்யூட் ஆன் icmr.nic.in and www.nerfpr.org only and no separate notifications shall be issued in the press. அதாவது இதில் உள்ள இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே நம்மளோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ICMR.nic.in வெப்சைட்லேயும் nerfpr.org வெப்சைட்லேயும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. மற்றபடி இதுக்கு வேறு எந்த இடங்களையும் அப்டேஷன் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ரெகுலர்லி விசிட் த வெப்சைட்ஸ் டு கீப் தெம்செல்ஸ் அப்டேட்டட். ஸோ எப்போதுமே வெப்சைட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டேஷன் எல்லாமே. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மே டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சென்ட் டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் credentials through email addressed to aonarfbr@icmr.government.in on or before 19th September 2024 till 5:30 PM. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்குரிய இமெயில் அட்ரஸ் வந்து இதுதான். ஓகேவா, aonarfbr@icmr.government.in. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து என்ன மெரிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சேலரி பேக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா 1 year கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கனால், ஒரு ஃபீல்டில் நல்லா செட்டில் ஆகி மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்ஃபார்ம் முடித்த ஃப்ரெஷர்ஸு, எம்டெக் முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரீ கிளினிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது நமக்கு
நம்ம ஃபீல்டோடைய ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஃபீல்டில் எந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து இப்போ பிஃபார்மசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும், கரண்ட் அகாடமிக் இயரில் எம்ஃபார்மசி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, முடிக்கிறவங்களுக்கு, மற்ற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் சயின்ஸ் நண்பர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.